பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த 6 மாசமாய் கர்த்தர் நம்மளை கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார். நம்ம தேவாதி தேவனுக்கு நம்ம அதிகமாய் நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். சரி, ஓகே. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணியிருப்பாருன்னா கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து தேவன் நமக்கு நிறைய வார்த்தைகள் மூலியமாய் கர்த்தர் நம்மோட பேசுகிறார். இந்த வருஷம் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாய் யோசித்த காரியம் உங்களுக்கு நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த செகண்ட் ஆஃப் இந்த 7 to 12 months 1 to 6 months நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது வராமல் இருந்திருக்கலாம், அது நடக்காமல் இருந்திருக்கலாம். சரியா? ஆனால் இந்த செகண்ட் ஆஃப், அதாவது ஒரு முதல் பகுதி நமக்கு தோல்வியாக இருந்தாலும் 2வது பகுதி நமக்கு தேவன் அது ஆசீர்வாதமாய் கொடுக்கிறவரா இருக்கிறார். சரிங்களா? சரி, ஓகே. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குறுதம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 51வது அதிகாரம் 50 கடைசி வசனம். ஆதியாகமம் 50வது அதிகாரத்துல யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா தீங்கு செய்யறாங்க. சரிங்களா? அதுதான் யோசேப்பு அப்படியே விவரிச்சு சொல்லியிருக்காரு. அது என்ன வசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைப்பூட்டி காட்டுறேன். தேங்க்யூ லோ, நன்றி ஆண்டவரே. யோசேப்பு ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களின் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சம்திங்ஸ் 6 months யாரோ ஒருவர் முன்னேற முடியாம ஒரு தடையாவே இருந்திருக்கு, ஒரு விஷயமே நடக்கல, ஒரு காரியமே எனக்கு செயல்படல, எல்லாமே அது கீழேயே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த புதிய மாசத்துல, இந்த 7வது மாசத்துல, 7 அப்படிங்கிறது வேதாகமத்துல வசனம் சொல்லுது, 7 அப்படிங்கிறது பரிபூர்ணம். இனி வருகிற இந்த 7 to 12 months உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் நடக்கும். யாரோ ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்திருக்கிறாங்க.